வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பைசியான சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். சப்பாத்தி எடுத்துருக்கேன் நான். நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர், அதாவது மிச்சப்பட்ட சப்பாத்தியை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, சீரகம், பச்சை மிளகாய், தக்காளி, பட்டையோட இலை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் காஞ்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போதே இது கூட சோம்பு, சீரகம் வந்து நான் எல்லா ஃபுட்லேயுமே சேர்த்துக்குவேன். பொரியலாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், தாளிக்கிறது, பொரியல் தாளித்தாலும், எதில் தாளித்தாலுமே நான் வந்து அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குவேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பட்டை இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு ஒன்று சேர்த்துக்கிறேன், ஏலக்காய், கிராம்பு. இது கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு 3 வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் சேர்க்குறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சமாக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. இப்போ மசாலா சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா. பட் இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்துற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்குவோம். இப்போது தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் இது கூட சப்பாத்தி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சப்பாத்தி தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சப்பாத்திலேயும் உப்பு இருக்கும். நம்ம தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உப்பை நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக வாட்டர் அப்படியே தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ட்ரையாக இல்லாமல் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.